டேய், தமிழன் யாரால் முதுகில் குத்தப்படுவான்? தமிழனால் தான் குத்தப்படுவான். இப்படிக்கு முக்காடு வெற்றி கழகம், அதாவது லிபின் பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தமிழ்நாட்டோட கனிம வளங்களை பிற மாநிலங்களுக்கு 3 மாதத்துக்கு கொடுக்கக்கூடாது தடை அப்படின்னு போட்ட அந்த தடைக்கு எதிரான ஒரு வழக்கை தொடுத்திருக்காரு இந்த லிபின் பொன்னுசாமி. எப்படி நம்மளோட இயற்கை வளங்கள்லாம் அழிச்சு பிற மாநிலங்களை நம்ம வளர்த்தெடுத்துறதுல இவ்வளோ நாள் வளர்த்தெடுத்திருந்தோம், அதை 3 மாதம் தடை போட்டிருக்காங்க இந்த மாண்பின் முதல்வர் விஜய் அவர்கள். அப்படி தடை போட்டப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர், ஹேய் எதுக்குடா 3 மாதம் தடை, நிரந்தர தடையை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ நாளாக தாரை வார்த்து கொடுத்துருந்தவங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் மாண்பின் முதல்வர் இப்படி பண்ணாரு அப்படின்னு இந்த முக்காடு வெற்றி கழகம் சிந்தித்து பார்த்தா, அதாவது பிற மாநிலங்களை நம்ம சார்ந்து இருக்கிறோம், நம்ம எப்படி அவங்கள சார்ந்திருக்குமோ அவங்க நம்மளையும் சார்ந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பிற மாநிலங்களில் வேலை செஞ்சுருக்காங்க. நிரந்தர தடை அப்படின்னு போடும்போது அங்கே இருக்க தமிழ் மக்களை அவங்க கொடுமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நிரந்தர தடை அப்படின்னு சொல்லாம ஸ்லோ பாய்சன் மாதிரி 3 months 3 மாதம் தடையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நிரந்தரப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிபின் பொன்னுசாமி அப்படிங்கிற ஒரு தமிழன் இந்த தடைக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காரு. பார்த்தீங்களா, நாம் வாழ வச்ச தமிழ்நாடு. நீங்கள் நினைக்கலாம், இல்லைனா சொந்த மாநிலத்தில் சொந்த தமிழனே இந்த நம்ம கனிம வளத்தை தாரை வார்த்து கொடுக்கறதுக்கு எதிராக வழக்க போட்டிருக்கா அப்படின்னா, இதுதான் தமிழ்நாடு. வந்தாரை வாழ வைப்போம் தமிழ்நாடு. அதாவது பிற மாநிலங்கள்லேருந்து வரவங்கெல்லாம் வாங்க, கர்நாடகாவிலேருந்து வரீங்களா வாங்க, கேரளாவிலேருந்து வரீங்களா வாங்க, வாழுங்க, எங்களை ஆட்சி புரியுங்க, அந்த அளவுக்கு நம்ம உரிமையை கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி அவன் தாய் நிலத்துக்கு பிரச்சனை வரும்போது இங்கே வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் தாய் நிலத்துக்கு அங்கே பிரச்சனை வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிராகவே வழக்கு போடுவான். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். தமிழன் எப்பையும் வாழ வைத்து தான் பழக்கம், முதுகில் குத்தி பழக்கம் இல்லை. துரோகம் இந்த தமிழன் மனதில், தமிழன் மண்ணில், தமிழன் எண்ணத்தில் கூட இல்லை. கட்டப்பாக்களும் பிற மாநிலத்திலிருந்து வந்த கட்டப்பாக்களும் துரோகிகளும் தான் இந்த தமிழ்நாட்டில் அதிகம். கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் சொல்றது உண்மை தானே.